லாபம் மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வளைகுடாவில் இருக்கிற தமிழர்கள், பெரும்பாலான முஸ்லீம்கள், அவங்க சரியா ஃபண்டை பற்றி இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. சரியா ஃபண்டுங்கிறது முஸ்லீம் மதம் சொல்கிற, இஸ்லாம் மதம் சொல்கிற அறம் சார்ந்த முதலீடு அப்படிங்கிற மாதிரி சுருக்கமாக சொல்லலாம். இந்த முதலீடு பற்றி நம்மளிடம் நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்காக வந்திருக்கிறாரு டாரஸ் மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனத்தின் ரீஜனல் ஹெட் மில்லட் பாபின் சார் அவர்கள். சரியா ஃபண்டை பற்றி கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்கள். வணக்கம். ஷரியா ஃபண்ட் அப்படின்றது இன்றைக்கி எத்திக்கல் ஃபண்ட் அப்படின்ற மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸில் இருக்குது. ஷரியா ஃபண்ட் அப்படின்றது முஸ்லீம்ஸ் கம்யூனிட்டி மக்களுக்கான ஒரு இது. அது என்ன அப்படின்னா, நீங்கள் சொன்ன மாதிரி அறம் சார்ந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அது ஷரியா அப்படின்றதுல அவங்களுக்கு மெயினாக என்னென்னா வட்டிக்கு பணம் கொடுக்குறதோ வாங்குறதோ அவங்க இதில் அறம் சார்ந்ததாக அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. அதனால் வட்டிக்கு கொடுக்காத அந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பார்த்து பண்ணக்கூடியது தான் இந்த ஷரியா இது. அது ஒரு 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 பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அதில் நிறைய இப்போ இந்த ஷரியா அப்படின்றதுல பார்த்திங்கன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸில் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. என்ன மாதிரியான ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஷரியா கம்ப்ளைண்ட் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஷரியா விதிகளுக்கு உட்பட்ட நிறுவனங்கள் பங்குகளில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது தான் இந்த ஷரியா இன்வெஸ்ட்மெண்ட்ஸுன்றது. அது எப்படி இது பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்குன்னு சொல்லி ஒரு ஷரியா அட்வைசர் தனியாக இருப்பாங்க. ஸோ அவங்களே இந்த மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர் வாங்கக்கூடிய ஸ்டாக்ஸ்லாம் ஷரியா கம்ப்ளைண்டான்றது அவங்க செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் இது போர்ட்ஃபோலியோக்குள்ளே வரும். இந்த மாதிரியான பல செக்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ ஷரியா இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அதில் பேங்க்ஸ் இல்லைனா பேங்கிங் ஃபினான்ஷியல் செக்டர் அப்படின்றக்கூடிய அந்த இதில் வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்காது. அந்த செக்டரே மேக்ஸிமம் 99% இருக்காது. 1% இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இருக்க வாய்ப்பு இருக்குது. அது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ கேம்ஸ் இல்லைனா ஃபின்டெக் மாதிரியான கம்பெனிஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க இந்த வட்டிக்கு விடுற பிஸ்னஸ்லாம் கிடையாது. அவங்க ஒன் ஆஃப் த ஃபெசிலிட்டேட்டிங் கம்பெனி. வட்டி வாங்குறதோ கொடுக்குறதோ கிடையாது அவங்க. அதனால் அவங்களுக்கு அந்த மாதிரி தான் ஒரு சில இதில் இன்வெஸ்ட் ஒரு சிலது பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு எந்த மியூச்சுவல் ஃபண்டு இப்போதைக்கு பண்ணுறது இல்லை. அப்போ இது ஒரு பக்கம் இருக்கும்போது, இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அறம் சாராத ஒரு சில நம்ம சின் ஸ்டாக் அப்படின்னு கூட சொல்லுவோம். சில பேர் சொல்லுவாங்க அதில். அதாவது இப்போ மதுபான ஆலைகள் வைத்திருக்கக்கூடிய நிறுவனங்கள், இல்லைன்னா இறைச்சி வெட்டக்கூடிய கம்பெனிகள், இல்லைன்னா டிஃபென்ஸ் ஸ்டாக்குன்னு சொல்லக்கூடிய அந்த பாதுகாப்பு சம்பந்தமான சில கம்பெனிஸ்லாம் இருக்கும். இதில் எல்லாம் கூட எதுவுமே இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க நிறைய இதில். அதே மாதிரி சிகரெட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கம்பெனிஸ்லாம் கூட இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு 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 அறம் சார்ந்த இன்வெஸ்ட்மெண்ட் மட்டுமே இதில் இருக்கும். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா முஸ்லீம்ஸுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஸ்கீம்ஸே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க மியூச்சுவல் ஃபண்டு இண்டஸ்ட்ரியிலேயே. ஆனால் இப்படி ஒரு ஸ்கீம் இருக்கிறது பாதி பேருக்கு தெரியாது. சிலருக்கு தான், ஒரு சிலருக்கு தான் தெரியும். அவங்க ஒரு சில அவங்க இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ இந்த ஷரியா கம்ப்ளைண்ட் ஃபண்ட் அப்படின்றத இது மெயினாக எப்படின்னா நார்மல் ஈக்விட்டி டைவர்சிஃபைடு ஃபண்ட் மாதிரி தான் இதுவும். இதுலேயே நீங்கள் எஸ்ஐபி எல்லாம் பண்ணலாம், எல்லாமே பண்ணிக்கணும். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு கார்பஸ் கிரியேட் பண்ணி அதில் நீங்கள் எஸ்டபிள்யூபி எல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு கூட இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் மினிமம் 500 ரூபாயிலிருந்து எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் போட்டுக்கலாம். அந்த அமௌண்ட் எத்தனை வருஷத்துக்கு வேண்டும்னாலும் நீங்கள் வச்சுருக்கலாம். இதில் உங்களுக்கு டெட்டு அப்படின்ற, அதாவது கடன் சம்பந்தமான எந்த இதுவுமே இதில் இருக்காது. அப்படி இருக்கும்போது உங்களுடைய அதாவது இஸ்லாமிக் கோட்பாடுகளுக்கு தகுந்த மாதிரியான ஃபண்டாக தான் இதில் இருக்கும். இதில் இஸ்லாமியர்கள் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை, மற்ற மக்களும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நான் ஒரு எத்திக்கல் பர்சன் அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன் அப்படின்னா நானும் இன்வெஸ்ட் பண்ணுவேன் இதில். ஏன்னா நான் போடக்கூடிய 100 ரூபா கண்டிப்பாக ஒரு எத்திக்கல் ரீசன்ஸுக்காக, எத்திக்கல் காரணங்களுக்காக, அறம் சார்ந்த காரணங்களுக்காக பயன்படட்டும். அதிலிருந்து எந்தவித பிரச்சனையும் வரக்கூடாது. சில பேர்லாம் நினைப்பாங்க நான் போடக்கூடிய பணம் எனக்கு அந்த அறம் சார்ந்ததுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும், அந்த அறம் சாராத விஷயங்களுக்கு பயன்படுத்தினா மற்ற தலைமுறை மக்களுக்கும் பிரச்சனை வரும்னு நினைக்கக்கூடியவங்க கூட இருக்காங்க. இன்னொரு விதத்தில் பொருளாதாரத்தை நீங்கள் அறம் சார்ந்த பொருளாதாரத்துக்கு எடுத்துக்கிட்டு போகிற ஒரு இதையும் நம்ம இதில் பார்க்க முடியும் இந்த ஷரியா கம்ப்ளைண்ட் இதில். சரி, இது மற்ற ஃபண்டுகளை விட வருமானம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும், ஜாஸ்தியாக இருக்குமா, அல்லது ஒரே அளவில் இருக்குமா, அல்லது கம்மியாக இருக்குமா? இதில் பார்த்தீங்கன்னா அப்படி நம்ம வித்தியாசமாக நம்ம பார்க்க முடியாது.
இதுலேயும் வந்து நீங்கள் வந்து 10லேருந்து 12 இல்லைனா 13% வந்து ஒரு வருஷத்துக்கு நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். இப்போ லாஸ்ட் 5 இயர் ரிட்டர்ன் வந்து மோஸ்ட் ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 16% வந்து கொடுத்துருக்காங்க. 15 to 16% வரைக்கும் லாஸ்ட் 5 இயர் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இதில். ஆனால் வந்து நீங்கள் லாங் டேர்ம் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 12 to 13% வந்து நீங்கள் இதில் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா மார்க்கெட் என்ன ரிட்டர்ன் இருக்குமோ அதுதான் இதுலேயும் வரும். சில சமயம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேங்கிங் ஃபினான்ஷியல் இல்லாததுனால வந்து பேங்கிங் ஃபினான்ஷியல் செக்டர் நல்லா ரிட்டர்ன் கொடுக்கும்போது இதில் ஒரு சில 1% 2% கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே நேரம் பேங்கிங் ஃபினான்ஸ் வந்து ஒருவேளை நல்லா பண்ணலை அப்படின்னா வந்து இதுவும் இன்னும் அதிகமாக கொடுக்கறதுக்கான வாய்ப்பு. இதெல்லாம் வந்து குறுகிய காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள். நான் சொல்லக்கூடிய வந்து நீங்கள் லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு 12 to 13% நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். சரி. ஸோ அப்போ அறம் சார்ந்த முதலீடு தேவைன்னு நினைக்கிறவங்க, குறிப்பாக முஸ்லீம் சமுதாயத்தை சேர்ந்தவங்க இந்த ஃபண்டில் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நன்றி சார். வணக்கம். நன்றி. விகடன் குழும நிறுவனங்களில் ஒன்றான விகடன் வெல்த் பிரைவேட் லிமிடெட் லாபம் ஆம்ஃபி பதிவு பெற்ற மியூச்சுவல் ஃபண்ட் விநியோக நிறுவனமாகும். ARN எண் 310095. மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை. திட்டம் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் கவனமாக வாசிக்கவும்.